பாரதி யார்? பாரதியை யாருமே மிஸ் பண்ணல. தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதி இருப்பார். நாங்களாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு அப்படி நெஞ்ச தட்டி சொல்றோம் அப்படின்னா அதற்கு இன்ஸ்பிரேஷனே பாரதி தான். மேம் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதியாரோட நினைவு நாள். பாரதி இந்த தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ் அரசியலா இருக்கட்டும், தமிழ் பத்திரிகை நிறுவனங்களா இருக்கட்டும், எழுத்தாளர்கள் முதற்கொண்டு மெயினா தமிழ் பாரதி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரதியை யாருமே மிஸ் பண்ணல. தமிழ் இருக்கிற வரைக்கும் பாரதி இருப்பார். பாரதியை நம்ம யாருமே மிஸ் பண்ணல. ஆனா எழுத்தாளர்கள் நிறைய மிஸ் பண்றோம். அவர் எழுதிய என்னைக்கோ எழுதினாரு. ஆனா இதெல்லாம் இன்ன வரைக்குமே நடந்துட்டு இருக்குது. இன்னும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு. அவர் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் தெரிஞ்சு எழுதினாரா இல்லை இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு தெரியல. அவர் ஒரு புதுமை பெண்களை இனி வரும் காலத்துல பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், புதுமை பெண்களாக வீரநடை போடணும், இரவுல இப்படி வலம் வரணும், அப்படி வலம் வரணும்னு சொல்லிட்டு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாரதி தான். அதனால அவரை யாரும் நாங்க மிஸ் பண்றோம்னு நினைக்கிறத விட தமிழ் உயிர் வாழ்ற வரைக்கும் பாரதி வாழ்வார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னுடைய எழுத்தாளர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டோம். பாரதி யார்? அவர் மிகப்பெரிய ஒரு போராளி, போராட்ட குணம் உள்ளவர். அவர் தன்னுடைய எழுத்துக்களாலேயே அயலானை கண்ணு மாதிரி சுட்டாருன்னா அது பாரதி மட்டும்தான். அதை நெஞ்ச நிமித்துக்கு நம்ம சொல்லலாம், ஏன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாரதியினுடைய அவர் நினைவா இன்னைக்கு தமிழ் வாழுது. அவருடைய வரிகளாக இன்றைக்கும் நாங்க இன்னைக்கு தைரியமா பேசுறோம் அப்படின்னா நாங்கெல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு அப்படி நெஞ்ச தட்டி சொல்றோம் அப்படின்னா அதற்கு இன்ஸ்பிரேஷனே பாரதி தான். தமிழ் இருக்கும் வரைக்கும் பாரதி என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை. ஆனா நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே நினைக்கணும், பாரதி அவ்வளோ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு போராளி. நம்ம எல்லாம் வாயில பேசுறோம், அவர் எழுத்தாலேயே அயலானை அடிச்ச ஒரே ஒரு மா மனிதர் பாரதி தான். பாரதி பெண்களுக்கு புதுமை பெண்ணா நிறைய எழுத்துக்கள்ல இருந்தாரு. ஆனா அவர் வீட்டுல எப்படி இருந்தாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அது நம்ம பாக்குற பார்வை அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனா அவங்க தன் கணவனை அவங்க நேசிச்சாங்க. இதுதான் அது பேர். அதில் ஊழல் இருக்கும், அதில் தேடல் இருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அவர் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு தவறான கருத்தை சொல்றது அதுல எனக்கு உடன்படலை. ஃபேமிலின்னு வரப்போ ஒரு ஃபிளெக்சிபிள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பேர் அடிமைத்தனம் அப்படின்னா ஒருத்தருமே குடும்பத்தோடு இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அது ஒரு ஃபிளெக்சிபிள் தான். ஒரு ஊழல் பாடல் இது எல்லாமே அதே தான். அவர் வர்ணிச்சதான் நிறைய வரிகள் இருக்குல்ல. அப்போ அதை நம்ம மறந்துட்டோமே இருக்குதா? ஸோ அதனால அதுல அவரும் அந்த கண்ணியத்தோடு தான் நடந்திருக்காரு, கட்டுப்பாடோ தான் இருந்திருக்காரு. சரி மேம், இப்போ எனக்கு இது ரொம்ப நாளா இருக்கு. ஸ்கூல் காலங்களில் அந்த பாடங்கள் எடுத்ததுலேருந்து எனக்கு என்ன கேள்வினா, என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில இருந்தோ எனக்கு தனிப்பட்ட இதில் இருந்தோ நான் கேட்கறது என்னன்னா, காணி நீளம் வேண்டும் பராசக்தி காணி நீளம் வேண்டும் அப்படின்ற ஒரு கவிதை எழுதுறாரு. அது முழுக்க முழுக்க எல்லாத்துலேயும் ஒரு எண்டில் என்ன முடிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது எல்லாத்தையும் எனக்கு நிலம் வேணும், மாளிகை வேணும், எல்லாமே வேணும்னு கேட்ட இடத்துல எல்லாத்தையும் பராசக்தி காணி நிலம் வேணும்னு கேட்டுட்டு எண்டில் என்ன சொல்லுவார்னா, இந்த எழுத்துக்கள் மூலயமா நான் என்னுடைய புரட்சியை நான் நடத்திட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். இதுக்கு இடையில இவர் என்னெல்லாம் கேட்குறாரு, நிலம் வேணும், மாளிகைகள் வேணும், தென்னை மரம் வேணும், நிலா இருக்கணும், இதே போல கூட ஒரு பெண்ணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல. இந்த இடத்துல எங்க அவரு இதை பெண்ணும் ஒரு போதை பொருளா அந்த பொருளோட ஒன்னா பாக்குறாரா? நீங்க போதைன்னு ஏன் நீங்க நினைக்க? ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு பெண் ஒரு ஆண் இருந்தா ஒரு மனைவியை அதுக்காக ஆணை போய் மனைவியா ஏத்துக்க முடியுமா? அந்த ஸ்தானம் பெண்ணுக்கு மட்டும்தான் உரியது. அதே மாதிரி அவர் எழுத்துக்கள் பாருங்க, ஒவ்வொரு வரியுமே நம்ம போராடி தான் வாங்கணும்ன்றத அவர் சிம்பத்தியா சொல்லியிருப்பாரு. அந்த வரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப இது வேணும், எனக்கு இது வேணும், இதுக்கு வேணும், இந்த காணி நிலம் வேணும், பராசக்தின்ற அந்த ஒரு பேரை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்காக பராசக்தி எங்கன்னு கேட்காதீங்க, இது அவருடைய ரைமிங்கா வர்றது. அப்போ அவர் ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒரு மனுஷனா இருந்தா நம்ம போராடி தான் வாங்கணும்ன்ற வரிகள்ல தான் கொண்டு போய் முடிச்சிருப்பார்.
ஆச்சுங்களா? ஸோ அது போராட்டத்தின் மூலயமா தான் எல்லாமே நம்ம பெற முடியும், எதுவுமே இலவசமாக வந்துடாது அப்படின்றத அவர் அப்போவே சொன்னது. அதே மாதிரி ஒரு பெண் வேணும் அப்படிங்கிறப்போ தன் குடும்பம் நடத்தணும், இது எல்லாமே இருக்கு. அப்போ நான் தனியாக இப்போ ஆதாம் ஏவாள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாமை படித்தாங்க, அப்போ ஏன் ஏவாளை படிக்கணும்? ஆதாம் மட்டுமே சுத்த விட்டுருக்கலாமே. அப்புறம் ஏவாள் அப்படின்றப்போ அவங்களுடைய குடும்ப விருத்தி. ஸோ அதுக்காக கேட்ட இதுதான். இதை நம்ம வந்து அது போதைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு குடும்பத்தினுடைய ஒரு கட்டமைப்புக்காக அவர் கேட்டிருக்காரு. நான் அப்படி நினைக்கிறேன். பாரதியாரோட நினைவு நாள் அன்னைக்கு அவருடைய வரிகளை ரொம்ப ஆழமா எடுத்து சொல்லி புரியாததை புரிய வச்சு ரொம்ப நினைவோட அவரோட நினைவோட இங்க பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.